சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பல்லுயிர் பூங்கா செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் உருவாகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பூங்காவாக செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் உருவாகிறது எழில் கொஞ்சும் பல்லுயிர் பூங்கா என்று பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டதும் பெண்களது வாழ்வின் வெளிச்சம் ஏற்படுத்தும் வகையில் பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் விடியல் பயண திட்டம் அமல்படுத்தப்பட்டது. நிலையில் எம்டிசி பேருந்துகளில் அதிகமான மகளிர் பயணம் செய்துள்ளனர் என்ற தகவல் வெளியானது. குடும்ப ஓய்வூதியர்களுக்கான பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 500 ரூபாய் 1000 உயர்த்தி வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க பயணம் மேற்கொண்ட கனிமொழி கருணாநிதி எம்பி நேற்று சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் இவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் கனிமொழி எம்பி முதல்வரிடம் வாழ்த்து பெற்றார். டாஸ்மாக் வருமானத்தை பெருக்குவது குறித்து மட்டுமே முதல்வர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். போலீஸ் நிலையத்தில் விவசாயி தீக்குளித்த சம்பவத்தை பார்க்கும்போது திமுக அரசு மீது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறியுள்ளார். சென்னை பூந்தமல்லியில் விற்பனை செய்வதற்காக 7 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த பட்டாபிராம் தண்டரை வெள்ளாளர் நகர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் லத்தீப் என்ற வாலிபரை பூந்தமல்லி மதுவிலக்கு போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் அப்துல் லத்தீப் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து பூந்தமல்லியில் சுற்று பகுதியில் விற்பனை செய்தது தெரியவந்தது. 18வது IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இந்த வெற்றியை கொண்டாட கர்நாடக முதல் மந்திரி, துணை முதல் மந்திரி ஆகியோர் தலைமையில் பெங்களூருவில் பாராட்டு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சின்னசாமி மைதானத்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற இருந்த நிலையில் பெங்களூரு அணியை வரவேற்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர். இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த உயிரிழப்புகளுக்கு கர்நாடக அரசும் RCB நிர்வாகமும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கடவுள், மதம், பக்தி என்ற முகமூடிகளை அணிந்து தமிழ்நாட்டில் ஊடுருவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற RSS பல முகமூடிகளை அணிந்து ஊடுருவ பார்க்கிறது என்றும் அதன் வெறுப்பு அரசியலை விரட்டியடித்து மீண்டும் திராவிட மாடல் என்ற நிலையை உருவாக்க ஒன்றுபட்டு நிற்போம் என்றும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். குடும்ப அட்டைதாரர்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகைகளை பதிவு செய்யுங்கள் என்று தூத்துக்குடி கலெக்டர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவிற்கு இன்று மாலை 6 மணி முதல் 2,90,000 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மக்களின் எந்த புகாருக்கும் அரசு செவி சாய்ப்பதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி சரக DIG வருண்குமார் சீமான் மீது தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் நீதிமன்றம் புதிய உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல், பள்ளி வளாகத்திற்குள் தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்த நிலையில் எதிர்வரும் கல்வியாண்டில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் கல்வித்துறை சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் நாளை மறுநாள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக ரெட்டில் சோத்துப்பெரும்பேடு பகுதி, கரனோடை பகுதி, சோழவரம், ஒரக்காடு சாலை, கோட்டைமேடு, பெரிய காலனி, செம்புலிவரம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்ற தகவல் வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கொடைக்கானல் சுற்றுலா வந்த வேன் நின்று கொண்டிருந்த போது லாரி மீது மோதி கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஒருவர் பலியான நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மதுரை ஐகோர்ட்டு கிளை அமர்வுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்களில் கோவில் திருவிழாக்களின் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட 7க்கும் மேற்பட்ட மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தன. இந்த நிலையில் கோவில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டது. திருச்சி சரக DIG வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஜூலை 7ஆம் தேதி சீமான் ஆஜராகவில்லை எனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி விஜயா உத்தரவு பிறப்பித்து உள்ளார். IIT நுழைவுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளதால் மாநில பாடத்திட்டத்தை வலுப்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்துள்ள ஊரில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வெட்டுவாங்கேணி மகாலட்சுமி தெருவை சேர்ந்தவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நிலையில் MLA, முன்னாள் அமைச்சர் மருமகன் உள்ளிட்டோர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆம்பூர் ஏரியில் காளைக்கு நீச்சல் பயிற்சி அளிக்க சென்ற நபர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சோகம் நடந்துள்ளது. திருநெல்வேலி தாலுகா காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு பெண்ணை அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்த வழக்கில் தொடர்புடைய சுரேஷ் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்தார். அவர் நீதிமன்ற விசாரணைக்கு கடந்த 2 மாதங்களாக ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்ததால் தலைமறைவான வாலிபரை போலீசார் கைது செய்தனர். ரயில் படிக்கட்டில் நின்று ரீல்ஸ் வெளியிட்ட பெண்ணை கைது செய்த ரயில்வே போலீசார் எச்சரித்து அனுப்பினர். ஜூன் 5-7 தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ஜூன் 5-7 19 புறநகர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. பயணிகள் வசதிக்காக சென்னை சென்ட்ரல் பொன்னேரி மீஞ்சூர் இடையே 9 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி கோவில்களில் நடிகர் ரவிமோகன், பாடவி கெனிஷா அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக வலைதளங்களில் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தரக்குறைவாக விமர்சித்ததாக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு விசாரணை திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜூலை 7ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராக கோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது. பல்லாயிரம் கோடி ரூபாய் புரளும் இந்த தணிக்கையை தனியார் சிஏ நிறுவனங்கள் மேற்கொள்ள டெண்டர் விடுவது சிஏஜியிடம் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ள கடமையை மீறும் செயலாகும் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இதனை திரும்பப் பெறுமாறு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி வைத்து சதி திட்டத்தை பாஜக வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை போஸ் நகர் 8ஆம் வீதியை சேர்ந்தவர் தினேஷ்குமார் வயது 23 என்ற இளைஞருக்கும் காந்தி நகர் 2ஆம் வீதி பகுதியை சேர்ந்த முகிலன் என்பவருக்கும் இடையே மதுபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏற்பட்ட தகராறு காரணமாக தினேஷ்குமார் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து முகிலனை மதுபோதையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞரை வெட்டி குளத்துக்குள் தள்ளியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு என்று கலெக்டர் இளம் பகவத் பேசியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உமாராபாத் பகுதியை சேர்ந்தவர் தயாள். இவர் உமாராபாத் பகுதியில் முடித்திருத்தும் கடை நடத்தி வருகிறார். IPL வரலாற்றில் முதல் முறையாக 18 வருடங்களுக்கு பிறகு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலிடம் பிடித்து IPL கோப்பையை தட்டி தூக்கியது. இதனால் உற்சாகமடைந்த விராட் கோலியின் தீவிர ரசிகரான தயாள் பல வருட கனவு நிறைவேறியதால் இன்று ஒரு நாள் மட்டும் தனது முடித்திருத்தும் கடைக்கு வரும் நபர்களுக்கு இலவசமாக முடித்திருத்தம் செய்வதாக அறிவித்திருந்தார். இதனை அறிந்த அப்பகுதி இளைஞர்கள் பலர் தயாளின் முடித்திருத்தும் கடைக்கு வந்து இலவசமாக முடித்திருத்தம் செய்து கொண்டனர். டெல்டா மாவட்டங்களில் கடைமடை பகுதிகளுக்கும் காவிரி நீர் செல்லும் வகையில் 5028 கிலோமீட்டர் கால்வாயில் 90% தூர்வாரும் பணிகள் நடந்துள்ளது என்று நீர்வளத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் தயாளகுமார் தெரிவித்துள்ளார். RCB அணி நேற்று தனது முதல் கோப்பையை வென்ற நிலையில் அவசரமாக இன்றைய RCB வீரர்களை சிறப்பிக்க சட்டமன்ற வளாகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது. மேலும் மாநில கிரிக்கெட் சங்கமும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் RCB அணி வீரர்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது. இதனால் சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிய பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். 25க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மோசமான திட்டமிடல் என்று அரசாங்கம்தான் இதற்கு பொறுப்பு என்றும் மத்திய அமைச்சர் சாடி பேசியுள்ளார். சோகமாக மாறிய RCB வெற்றி கொண்டாட்டம். நெரிசலில் 10 பேர் பலியான நிலையில் துணை முதல்வர் மன்னிப்பு கேட்டுள்ளார். சின்னசாமி மைதான கூட்ட நெரிசல் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று BCCI தெரிவித்துள்ளது. ஏறுமுகத்தில் தங்கம் விலை. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,720 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,090 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னையில் நேற்று இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. கோயம்பேடு, அண்ணா நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராயர் நகர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.